வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலா மொமெண்டம் நியூட்ரல் இருக்கு. அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டை 270ன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 253ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி ஓவர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் 1 இயர் பீட்டா ஸ்கோர் 1.1ங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 டைம்ஸ் குறையுது. அதாவது 6,63,000 இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் 1,83 அப்படிங்கிற லெவலுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. சப்போஸ் அது கூடுச்சு அப்படின்னு சொன்னா கூட ஒரு 40,000 கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பட் குறையுது அப்படின்னு சொன்னா இவ்வளவு தூரத்துக்கு அவங்க கீழே கொண்டு போறாங்க. அதே சமயத்துல ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் குவார்டர்லின்னு வரும்போது இந்த தடவை இந்த செப்டம்பர் டு டிசம்பர் பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட ஒரு 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த குவார்ட்டருக்கு இவங்களுக்கு ரெவென்யூ கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் இபிஎஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது 6.5% குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அதே இது பர்டிகுலரா இந்த குவார்ட்டருக்குன்னு வரும்போது 21.8% குறைய வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. அது அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எஸ்டிமேஷன் தான். நமக்கு என்ன கால்குலேஷன்ல வருது, எப்படி டைரக்ஷன்ஸ் இண்டிகேட் பண்ணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நல்ல டிசிஷன் எடுத்துக்கலாம். இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 2025 இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ 0.9 குறைஞ்சு போயிருக்கு, 0.9% குறைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q to Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 4,000 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ குறைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 900 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் 8.6 அப்படின்னு சொல்லியிருக்கு. 0.9 போன குவார்டர் காட்டில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இபிஎஸ் உடைய டிடிஎம்னு பார்க்கும்போது இது 29ன்னு இருக்கு. போன தடவை காட்டிலும் 0.4 கூட. இப்போ நமக்கு இந்த இடத்துல 3 குவார்டரா பார்ப்போம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த சைடு நம்ம பார்த்தோம்னாக்க 35, 38 நமக்கு மார்ச் 2024க்கு பிறகு அப்படியே டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வந்திருக்கிறான். 28.6 வரைக்கும் டிக்ரீஸ் ஆகிட்டான். இப்போ 29ன்னு வரான். இப்போருந்து இன்க்ரீஸ் ஆக போறான்னா இல்லாட்டி இது ஒரு சின்ன ஒரு இது அப்படியே மெயின்டைன் ஆகிக்கிட்டு அடுத்த குவார்ட்டருக்கு திருப்பி இறக்க போறானா நமக்கு இப்போ வரைக்கும் ஷூரா தெரியல. ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் தான் தெரியும். நமக்கு ஆவரேஜ் என்ன சொல்லுதோ அதை பார்த்துட்டு இருப்போம். இப்போ பொறுத்த வரைக்கும் 0.4ங்கிறத இக்னோர் பண்ணா ஸ்டாக்னேட் ஆயிருக்கு. இல்லை 0.4ஐயும் நம்ம கணக்கில் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 0.4 இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து 13% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் தன்னோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் தன்னோட ஹோல்டிங்கில் 0.01% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் 10% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 280, ஃபேர் ப்ரைஸ் 428, கரண்ட் ப்ரைஸ் 253. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 0.59ன்னு இருக்கு. ஸோ 0.59ங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது அஃபோர்டபிலிட்டியில் இருக்குங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. இப்போ இந்த இதுல இருந்து இவனுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க 0.75 ஏன்னா சென்சிட்டிவ் ஸ்டாக்கு 0.75 இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லாட்டி 1 இன்க்ரீஸ் ஆகலாம். இல்லை கீழே குறையுதுன்னா 0.5க்கு கீழே குறையலாம், இல்லாட்டி 0.25க்கு வரலாம், கரெக்ஷன் எடுக்கலாம். ஸோ இப்போ அந்த அளவுக்கு 0.25 வரைக்கும் கரெக்ஷன் எடுக்கிற அளவுக்கு இப்போதைக்கு நிலைமை இருக்கான்னா அந்த அளவுக்கான நிலைமை இல்லை. எதர் 0.5 அப்படி இல்லைன்னா மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் 0.75
நம்ம வந்து ரேஞ்ச் வந்து நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ இது எப்படி ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். 0.25 ஆயிருந்தா 107, அது இப்போதைக்கு வருமாங்கிறது நமக்கு டவுட்டு. அதே மாதிரி 0.75 இருந்ததுன்னா 321. அப்போ 0.5 இருந்ததுன்னா 224. ஸோ இப்போ 224னா 0.5, 0.75னா 321. ஸோ இப்போ இது ஒரு ரேஞ்சாக நம்ம வந்து இப்போதைக்கு மார்க் பண்ணிக்கலாம். இது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவை நம்ம ப்ரைஸுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ். இப்போ ஆக்சுவல் ரிசல்ட், நெக்ஸ்ட் குவார்ட்டரோட ஆக்சுவல் ரிசல்ட், Q3யோட ஆக்சுவல் ரிசல்ட் வர்றது வரைக்கும் வர வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கு நம்ம கரண்ட் இபிஎஸோட டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம். 29.10 கரண்ட் இபிஎஸோட டிடிஎம். அது ஆவரேஜ் பண்ணும்போது 7.28 வருது. இதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். இது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் 0.3 கூட இருக்கு. ஆனால் Q2 காட்டிலும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.4 கிட்டக்க, 1.3, 1.4 கிட்டக்க கம்மியாக இருக்கு. சரி, Q2 காட்டிலும் இது கம்மியாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் Q1 Q2வோட growth ரேட்டுன்னு பார்த்தோம்னா 10% இருக்கு. ஸோ இப்போ அந்த growth ரேட்டை சப்சிக்வெண்ட்டாக இவங்க 10% சப்ஸ்டியூட் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 9 கிட்டக்க கூட ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது வந்து வந்தா growth ரேட் வந்தா சரி. இப்போதைக்கு நமக்கு கையில் அவைலபிள் இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு இன்ஃபரன்ஸ் எடுக்க பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் 0.3 கூட இருக்குது. ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்டில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே இது பிரேக் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே சமயத்தில் கீழே இவங்களுடைய லோவை, ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே பிரேக் பண்ணுவான்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்குவோம். அப்போ எதிர் சைடுவேஸ் இல்லாட்டி மேலே பிரேக் பண்ணி கொஞ்சமாக போகலாம். அதே சமயத்தில் ஸ்ட்ரென்த்துன்னு நம்ம பார்க்கும்போது ஆவரேஜ் வந்து Q2 காட்டிலும் கம்மியாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் எய்தர் வந்து ஸ்லோவாக மேலே போகணும், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேட்ச் பண்ணிட்டு அது வந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் கரெக்ஷன் எடுக்கலாம். இது ஒரு சுச்சுவேஷன். இல்லை இவங்க மேலே கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக ஏறிட்டு கொஞ்சம் குவிக் ரெஸ்பான்ஸ், மேலே ஒரு ஸ்டெப்பை ஏறிட்டு குவிக் ரெஸ்பான்ஸ் கீழே கரெக்ஷனுக்கு வரலாம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்குமான்னா அதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்குவோம். எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முலால நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ இங்கே நம்ம சார்ட்டில் நம்ம பார்க்கும்போது S4லேருந்து S3 வரைக்கும் நம்ம எடுத்துருக்கிறோம். அந்த இடத்துல R3 போட்டிருக்கிறேன். ஆக்சுவலாக S3 வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ நமக்கு S4ங்கிறது 177லேருந்து 184, S4 S3யோட மிட் பாயிண்ட் 229லேருந்து 237, S3 290லேருந்து 299. இப்போ இவன் வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைச்சிட்டான். நான் 3 months கேண்டில் வச்சிருக்கிறேன். ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைச்சிட்டான். மேலே உடைச்சிட்டு இப்போ வந்து ஸ்லோவாக அப்படியே சஸ்டெயின் பண்ணி இந்த இடத்துக்குள்ளேயே ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்க போடுறான்னா அப்படின்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு இவங்களுடைய எஸ்டிமேஷன் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. எதுனா ரெவென்யூ எஸ்டிமேஷன் வந்து இவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு. ஆனால் இபிஎஸோட எஸ்டிமேஷன் பாசிட்டிவாக இல்லை. இதை யூகத்தில் எடுக்க போகிறாங்களா இல்லாட்டி நமக்கு வந்து கால்குலேஷன்ஸில் வந்து இருக்கிறது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகிறாங்களான்னு பார்க்கணும். ஸோ இப்போ எனிவே இது வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை. ஸோ மேலே போகுது, சப்போஸ் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் S3 வரைக்கும் போகலாம். இல்லாட்டி இந்த மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு மிட் பாயிண்ட்டை வரைஞ்சு அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.